கியூட் பேபி அத்தியாயம் 48. நான் உங்கள் சுராமிகா. நான் எப்படின்னு உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று சொல்லிக்கொண்டு லிஃப்டின் அருகே வர அந்த இடத்தில் அன்பு நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களை மட்டும் ஒரு நிமிடம் பார்த்தவள், நீ இருக்கும்போது என்னை எவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்க, ஆனால் உன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, உன் காது கேட்கவே இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு லிஃப்டில் ஏறினாள். லிஃப்டில் ஏறி நடந்து கொண்டு வீட்டிற்கு சென்ற பொழுது அழுது கொண்டே உள்ளே நனைந்திருந்தாள். அன்பு அந்த கூட்டத்திற்கு நடுவில் சென்றான். அங்கு இருக்கும் பிரியா சொன்ன அந்த 2 ஆம்பளையின் கையை பிடித்து திருகினான். என் பொண்டாட்டி தனியாக தூங்கிட்டு இருக்கிற போது நீங்கள் எதுக்கட அங்கே போகிறீங்க என்று பலார் என்று 2 அறை கொடுத்தான் இருவருக்குமே. அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவன் மறுபடியும் அடிக்க போக அவர்கள் பயந்து கொண்டு நடந்ததை சொன்னார்கள். எந்த பொண்ணு தனியாக இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் சரி, அந்த பொண்ணு தனியாக இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் சரி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று கதவை தட்டினோம். ஆனால் கதவு திறந்தே இருந்தது. அது சும்மா தான் போனோம். உள்ளே அது படுத்திருந்தது. சரி, அதுவே நம்மளை கூப்பிடுதுன்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போனோம். அது நல்லா தூங்கிட்டு இருந்தது. போய் அதுக்கிட்ட தொட போன போது அது கட்டில் இருந்து எந்திரிச்சு எங்களை சீமார் எடுத்து அடின்னு அடிச்சிருச்சு, வெளியே துரத்தி விட்டுருச்சு. அதை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க என்று அந்த பையன் சொல்ல அந்த பொம்பளையை முறைத்து பார்த்தான் அன்பு. உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்படி ஒரு பையனை பெற்றுக்கிட்டு என் பொண்டாட்டியை குறை சொல்கிறீங்களா? என் பொண்டாட்டியை யார் குறை சொன்னாலும் நான் விட மாட்டேன். என் வீட்டு வேலைக்காரின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் என் பிரியாவை ஏன் அப்படி சொல்லுவீங்க? எப்பா, அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு அந்த வீட்டு வேலைக்காரின்னு. எனக்கு வேலை செய்கிறது அவள் சொல்லியிருப்பா. அது வேலைக்காரி கிடையாது, என்னோட பொண்டாட்டி. அவள் கழுத்தில் தாலி தொங்குதில்ல, அது நான் கட்டின தாலி. இனிமேல் என் பொண்டாட்டியை யாராவது பல்லு மேலே நாக்கு போட்டு பேசினீங்கன்னா அத்தனை பேரையும் கொலை பண்ணிடுவேன். அவள் கீழே விழ போனதுள்ள அந்த ஆட்டோக்காரன் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. இல்லைன்னா அவள் கீழே விழுந்திருப்பா. என் பொண்டாட்டி மேலே எனக்கு ஆழமாக நம்பிக்கை இருக்குது. அவன் பொண்டாட்டியை அவன் திருத்துற முயற்சியை பாருங்க. அதை விட்டுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட வந்தீங்க செருப்பால் அடி வாங்கிட்டு போவீங்க என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மேலே சென்றான். முதலில் போய் பிரியாவின் வீட்டின் உள்ளே போனான். கதவை தள்ளி பார்த்தான். கதவு திறக்கவில்லை. இப்பொழுதுதான் அவள் தாள் போட்டு படுத்திருக்கணுமா? எத்தனை நாள் சொல்லி கொடுத்திருக்கேன், தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே கதவை தாள் போட்டுட்டீருன்னு. அப்படி பயப்படுறவள் இப்போ மட்டும் எப்படி கதவை தாள் போட்டுக்கிட்டா? அப்பன்னா பயந்து தான் இருப்பாள். ஏன் இப்படி பண்ணுறா என்று பதறி நினைத்தாள். இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஏன் என்னை புருஷன் சொல்ல மாட்டேங்கிறா? ஏன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறா? என்னை காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. அவளுக்கே அவ்வளவு திமிர் இருக்கும்போது எதுக்கு நான் வழியே போய் அவளை காப்பாற்றணும் என்று சொல்லிக்கொண்டு தன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டான். நுழைந்தவன் சாப்பிடாமலேயே படுத்து உறங்கினான். மறுநாள் காலையில் பிரியா வெளியில் வரவில்லை. மகா புறப்பட்டு நின்றாள். அம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்க என்று அவன் கேட்க, ஏனப்பா, பிரியா ஸ்கூலுக்கு போனாதான் நான் ஸ்கூலுக்கு போகணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தனியாகவே போவேன், என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், என்னை நீ கூட்டிகிட்டு கொண்டு போய் விட்டுரு. அம்மா விளையாடாதீங்க, பிரியா இன்னைக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன், படுத்து தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. பிரியா ஸ்கூலுக்கு போனால் மட்டும் நீங்கள் போங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு தனியாக போகாதீங்க. அன்பு, நம்புடா, நான் தனியாக என்னோடய வேலையை செஞ்சுக்குவேன், என்னோடய வேலையை தனியாக செஞ்சுக்க முடியும். எனக்கு தெரியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வீல் சேர் தான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். பாத்ரூம் கூட இப்போ என்னை கூப்பிட்றது கிடையாது. நீங்கள் வீல் சேரில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இப்படி செய்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்காவது விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? வேண்டாமா, இல்லைன்னா என் கூட ஆஃபீஸ்க்கு வாங்க என்று சொல்லி ஆஃபீஸுக்கு கூட்டி கொண்டு சென்றான். இருந்தாலும் பிரியாவின் பற்றிய கவலை மட்டுமே வந்தது அவனுக்கு. வீடு பூட்டி இருக்கிறது, அவள் உள்ளே இருக்கிறாள், அதுவும் தனியாக இருக்கிறாள். அவள் நன்றாக பயப்படுவாள். எப்படி இருக்கிறாளோ, என்ன செய்கிறாளோ, சாப்பிட்டாலோ இல்லையோ என்று பலதரப்பட்ட சந்தேகம் அவன் மகனதை ஆட்டி படைத்தது.
அம்மா மழையில் நனைந்திருந்ததால் காய்ச்சல் வந்துடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக மருந்து மாத்திரையும் கொடுத்து வைத்திருந்தான். அதனால் அம்மாவுக்கு மழையில் நனைந்தது ஒரு பெரும் செயலாக தெரியவில்லை. ஆனால் பிரியா மழையில் நனைந்து குளிரும் காய்ச்சலும் அடித்தது. ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று போய் அடுப்பு முன்பு அப்பளம் பொரிப்பதற்காக நின்றாள். அவளுக்கு தலை சுத்தியது. அப்படியே கீழே விழுந்தவள் அவள் கை தட்டுப்பட்டு அவள் கை ஃபுல்லா அந்த எண்ணெய் கொட்டியது. துடித்து விட்டாள். அம்மா என்று கத்தினாள். அன்பு அன்பு இங்கே வா, என் கையில் அடிபட்டுச்சு, சீக்கிரம் வா என்று அவள் கத்த, இங்கு அன்பு ட்ரெஸ் மாற்றி கொண்டு வந்தவனுக்கு யாரோ தன்னை கூப்பிடுவது போல தோண வெளியில் வந்து எட்டி பார்த்தான். யாரும் இல்லை. தன் அம்மாவிடம் போய் அம்மா கூப்பிட்டீங்களா என்று கேட்க அவள் இல்லை என்று தலையாட்டினான். இல்லைம்மா, யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் போய் படுத்துக்கோங்க. டேய், நான் படுக்கலடா, இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன் என்று அவள் உட்கார்ந்திருந்தவள், டே அன்பு, 2 நாளாக நான் பிரியாவை பார்க்கவே இல்லை. கதவு கூட திறக்க மாட்டேங்குது. அவளை பார்க்க உனக்கு என்னடா கஷ்டம்? நீ போய் பார்த்துட்டு வாடா. நீங்கள் அவன் மேலே கோபமாக இருக்கிறீங்க. அந்த கோபம் கரெக்ட். அதனால் நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. நானும் தான் அவன் மேலே கோபமாக இருக்கேன். ஆனால் நான் மட்டும் வெளியே போகணுமா? அவளே வரட்டும். நான் உங்களுக்காக சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்ய போகிறேன். நீங்கள் போய் டைனிங் டேபிளில் உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அவன் சமைத்து முடித்து எல்லாம் கொண்டு வந்து வைத்து தன் அம்மாவை சாப்பிட வைத்தான். யாரோ கதவை திறந்து உள்ளே வருவதை பார்த்தான். அது பிரியா என்று தெரிந்ததும் பேசாமல் உட்கார்ந்து கொண்டான். உள்ளே வந்தவளை பார்த்தான் அன்பு. தலை பாரப்படவில்லை, வாடிய முகம். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. மகாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. எனது பசிக்குதா என்று யோசித்தவர் தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு உட்கார்ந்து இருந்தாள். என்னால் சமைக்க முடியலை. ஹோட்டலில் ஆர்டர் போட கையில் காசு இல்லை. எனக்கு இன்னும் சம்பளம் போடலை. மாமா கொடுத்த பணம் தீர்ந்து போச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. தன் உடம்பெல்லாம் தளர்ந்து வார்த்தைகள் மெதுவாக வெளியில் வந்து பேசி கொண்டிருந்தவளை பார்த்தாள் மகா. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொன்ன அடுத்த கணம் அவள் அருகே வீல் சேரை தள்ளி கொண்டு வந்தாள் மகா. பசி எடுக்கும்போது உனக்கு அத்தை ஞாபகம் வருதா? இப்போ வரைக்கும் வரலையா? இனிமேல் என்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. என்னை அத்தைன்னு மட்டும்தான் கூப்பிடணும், சரியா என்று அவள் கேட்க, சரி என்று தலையாட்ட முடியாமல் லைட்டாக ஆட்டினாள். நின்று கொண்டிருந்தவள் அப்படியே கீழே சரிந்து விழப்போக ஓடி வந்து அன்பு தாங்கி கொண்டான். டேய், என்னடா கீழே விழுந்துட்டா? சாப்பிடாம இருந்திருப்பாளோ? உண்மையாகவே பசிக்குது போலடா, எதையாவது பண்ணுடா. அம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க. அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது, அவளுக்கு முடியல போல, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவளை தூக்கி தன் பெட்ரூமுக்கு கொண்டு சென்றான். பிறகு அம்மாவை அழைத்து அவர்கள் ரூமை விட்டுவிட்டு டாக்டருக்கு ஃபோன் செய்தான். டாக்டர் வந்து பார்த்துவிட்டு, எத்தனை நாளாக சாப்பிடாம இருக்காங்க அன்பு? தெரியல சார் என்று சொன்னவுடன் டாக்டர் அவனை திரும்பி பார்த்தார். அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, ஆனால் சாப்பிடாம இருக்காங்க. தண்ணி கூட குடிக்கல போல. முதல்ல ஏதாவது கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எழுதி தர மாத்திரையை கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு கையை பிடித்து பல்ஸ் பார்க்கும்போது, அன்பு வலிக்குது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அவள் மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் வெளியே வந்தது பிரியாவிற்கு. அவனும் பதட்டத்துடன் அவள் அருகே போய் கைகளை பார்க்க கையெல்லாம் சிவந்து போய் இருந்தது. டாக்டர், டாக்டர், என்னாச்சு? கை ஏன் இப்படி சிவந்து இருக்கு? எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னு பாருங்கள் ப்ளீஸ், என்னன்னு பாருங்கள். ஏன் இப்படி சிவக்க காரணம் என்ன? அன்பு, பயப்படாதீங்க, ஏதோ எண்ணெய் பட்டு இருக்கு போல, ஆனால் இப்போதான் பட்டு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அந்த கைக்கு மருந்து எழுதி கொடுத்தார். இந்த ஆயில்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்க, இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்துடுங்க, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு போகிறேன், ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றெல்லாம் செய்துவிட்டு டாக்டர் கிளம்பினார். நான் உங்கள் சுராமிகா. மக்களை, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் 2 வார்த்தை ஒரு 2 ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த கதைகள் போட ஊக்குவிப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. நாளை இது ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆகும். நன்றி.